one fear that won't make you to be socialized with anyone. ஆக்சுவலி என்னோட சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல வந்து எப்படின்னா சிங்கிள் பேரண்ட் தான், எங்க அம்மா மட்டும் தான் வந்து வளர்க்குறாங்க இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது எங்க வீட்டுல வெளியே எல்லாருமே சொல்ற விஷயம் முக்கால்வாசி என்ன இருக்குன்னா, இவங்களோட போய் விளையாடாத, அவங்களோட போய் விளையாடாத, கிரவுண்டுக்குலாம் போவாத. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுல வந்து இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். கிரவுண்டுக்குலாம் போய் விளையாடணும், பசங்களோடலாம் போய் விளையாடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையாவே இருக்கும். பட் எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல கிரவுண்டுக்குலாம் போனோம்னா கெட்டு போயிடுவேன், வெளியே அந்த பசங்களோடலாம் சேர்ந்து கெட்டு போயிடுவேன், இதை கூட விட்டுலான்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இன்னொரு ரொம்ப மோசமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ரொம்ப ரொம்ப வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்படி லைஃப்ல செட்டில்டா இருக்கணும், தென் ஒரு கல்யாணம் பண்ணணும், அப்பதான் வந்து உனக்கு பொண்ணு கிடைக்கும். அந்த மாதிரிதான் வளர்த்தாங்க. ஆக்சுவலி எனக்கு எப்படிதான் சொன்னாங்க எங்க வீட்டுல. ஆனா அவங்க சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணிருக்கேன். ஒரு 50% அப்படி எல்லாமே நான் பண்ணிருக்கேன்னு வச்சுப்போம். மேபி வீடு வாங்கினதுல, கார் வாங்கினதுல, பட் மற்ற விஷயங்கள் அவங்க சொன்னது எல்லாமே நான் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும் போது எனக்கு அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது. முக்காவாசி பொண்ணுங்க அந்த மாதிரி ஒரு நைஸ் கை அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றத்துல இருந்தாலே விட்டுட்டு போயிடுவாங்க மேக்சிமம் ஆஃப் த டைம். சீரியஸா அது எனக்கு சோஷியலைஸ் ஆக முடியல. லட்சே இவங்க இப்படி சொன்னனாலே என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நடத்தணும், எல்லார்ட்டையுமே வந்து நல்ல பேரை மட்டுமே சம்பாதிக்கணும், எல்லாருமே நான் வந்து லவ் பண்ணணும், இந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போயிட்டேன். மேபி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ வில் பி a நைஸ் கை. பிகாஸ் நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரா நைஸ் கைஸ் மட்டும் தான் வச்சுக்கோங்க, மத்த யாருமே நமக்கு தேவை கிடையாது, ரைட்? நான் டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் நைஸ் கைஸ். ஸோ அப்ப நைஸ் கையா நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உங்க வீட்டுல வெளியே போகாதன்னு சொல்லியிருப்பாங்க, இவங்க கூட பேசாத, கிரவுண்டுக்கு போகாத. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னா, பேக் டு இன் மை ஸ்கூல் டேஸ், ரைட்? என்னோட ஸ்கூல் டேஸ்ல டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ அன்னைக்கு நாங்க எல்லாமே பசங்க எல்லாமே என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாமே அப்ப நான் வந்து என்சிசில இருந்தேன், ரைட்? ஸோ அப்ப பசங்க எல்லாமே என்ன பண்றோம்னா ஒரு அமௌண்ட் வந்து சர்டன் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு டீச்சர்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப கேட்கலாம் வெட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த மாதிரிலாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற ஒரு அமௌண்ட்டோ சர்டன் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. என்சிசில என் கூட இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா, பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் என் கிளாஸ்மேட், ரைட்? அவன் என்னோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டான். சரி, ஓகே, ஃபைன். அந்த பர்ஸை நான் எடுத்து வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்க அம்மா என் பேக்கை செக் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது அதுல பர்ஸ் இருக்கு. உடனே எங்க அம்மா வந்துட்டு அதுல நிறைய பணம் இருக்கும், என் பணத்தை திருடிட்டான், என்கிட்ட பணம் போயிடுச்சு, காசு போயிடுச்சு, வந்து இப்படி இருக்கான், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட. பிகாஸ் என்னோட சுச்சுவேஷன் அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டாக்ஸிக் சரௌண்டிங். இப்போ ஓகே ஃபைன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த டைம்ல வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு சர்க்கிள் தான் என்னோட ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ராமா இது என்னாச்சுன்னா எனக்கு பயங்கரமான ஒரு ஃபியர் ஆயிடுச்சு. லட்சே ஐயோ நம்ம என்னது, என்னால உண்மையும் சொல்ல முடியல. உண்மையை சொன்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க. ஏன்னா நானுமே அந்த டைம்ல வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்துருக்கேன். பட் எனக்கு 20 ரூபா 30 ரூபா வீட்டுல கொடுக்கல. நான் சேர்த்து வச்சிருந்த காசுல 20 ரூபா 30 ரூபா கொடுத்தேன். அதை சொன்னா திட்டுவாங்கங்கிற ஒரு பயம், இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து எங்க தாத்தா ஸ்கூலுக்கு வந்தாரு. வந்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு, அந்த பர்ஸ் வச்சிருந்தான் இல்லையா, அந்த பையனை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ தான் வந்து இந்த மாதிரி உன்னோட பர்ஸ் தானே அது, நீங்க தான் காசு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன ட்ரஸ்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் காசு எடுத்திருக்கேனா, இது பண்ணிருக்கேனா, திருடி இருக்கேனான்னு கேட்டா சத்தியமா என் லைஃப்ல நான் அந்த விஷயத்த பண்ணதே கிடையாது ஒரு தடவை கூட. பட் ஏன் இந்த ஒரு மென்டாலிட்டி அவங்க எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் நான் வந்து படிச்ச ஸ்கூல்ல பசங்க எல்லாமே இப்படி இருப்பாங்க, அதனால இவனும் அந்த மாதிரி தான் இருப்பான், மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. நைஸா இரு, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பா இருன்னு சொன்னவங்களே ஏன்னா தப்பா சொல்லும் போது எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இது எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, மேபி இந்த மாதிரியான சுச்சுவேஷனை மேபி நீங்க ஒரு நைஸ் கையா வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. மேபி இதே மாதிரி அப்படியே இருக்கணும்னு நான் சொல்ல, இதே மாதிரியான சுச்சுவேஷன் நீ நல்லவனா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப உண்மையா இருந்தாலுமே அவங்களை தப்பா சொல்றது, உண்மையா இருந்தா அவங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா சீரியஸா நீங்க வந்து தப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. லட்சே நம்பர் ஒன் விச் இஸ் இந்த சோஷியலைஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அதுதான் அடுத்து வரேன். எவ்ரி ஒன் நீட் டு லவ் மீ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது எல்லாருமே என்ன நல்லவன்னு சொல்லணும், எல்லாருமே என்ன ரொம்ப நைஸ்ன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட நீங்க வளர ஆரம்பிக்கும் போது சம்டைம்ஸ் நீங்க அந்த நல்லவன்கிற கேட்டகரியில இருக்கும்போது, ஐ மீன் அந்த நைஸ் கை அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும்போது நீங்க உங்களோட ஒரு சில டிசைர்ஸையும் உங்களோட ஒரு சில விஷயங்களும் நீங்க மறைக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா. அப்போ மறைக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா பீப்புளுக்கு வந்து உங்களை இழிச்சவனா
நான் உண்மையா தானே இருந்தேன், ஆனால் ஏன் என்ன எல்லாருமே விட்டுட்டு போறாங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போவீங்க. லெட்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க, நான் உண்மையா இருந்திருக்கேன், நான் உண்மையா தான் இருக்கேன், ஆனா என்னை ஏன் எல்லாருமே விட்டுட்டு போறாங்க, நான் ஏன் தனியா இருக்கேன் அப்படின்னு. பிகாஸ் நீங்க உண்மையா இல்ல, அதுதான் உண்மை. நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அதே கேட்டகரியில நான் இருந்தனால நான் சொல்றேன், சீரியஸா நைஸ் கை அப்படிங்கிற ஒரு 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 ஃபார்ம்ல, நைஸ் கை அப்படிங்கிற ஒரு மாஸ்க்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த டைம் டு ரிமூவ் தட் மாஸ்க் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லுவேன். ஒரு ஃபாதர்லி ஃபிகரா, ஒரு பிரதர்ஹுட் கேரக்டரா இந்த இடத்துல நான் நின்று சொல்றேன். பிகாஸ் அந்த நைஸ் கை அப்படிங்கிறது சீரியஸா அந்த ஃபார்மெட்டை விட்டு தூக்கி போடுங்க கைஸ். இட் won't மேக் யூ டு பி சோஷியலைஸ். உங்களுக்கு வந்து எல்லாருமே உங்களுக்கு வந்து பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. லெட்ஸ் சே ஜிம்ல ஒரு பையன் வந்து பேசிட்டு இருந்தான். என்ன சொன்னா என்கிட்ட வந்துட்டு, அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க, பட் வந்து காத்து இல்ல, பட் ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, ஆனா மழை பெஞ்சுச்சா, அதனால வெக்கையா இருக்கான், தூங்க முடியலையா, கரண்ட் இல்லையா கேட்டா. எங்க வீடு ஓட்டு வீடு, கரண்ட் இல்லைனாலும் நான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவேன். நீங்க சொல்லலாம் ஒருத்தருக்கு இப்படிதானே, ஒருத்தருக்கு அப்படி கிடையாது. ஓட்டு வீடு விட அப்பார்ட்மெண்ட்ல கொஞ்சம் நல்லாவே காத்து வரும் ஆக்சுவலி. பிகாஸ் நான் அங்கேயுமே இருந்திருக்கேன். டைல்ஸே அந்த அந்த ஜிலு ஜிலு ஜிலுன்னு அந்த ஒரு இதை கொடுக்கும், ரைட்? இதை நான் சொல்லும் போது அங்க இருக்கிற முக்காவாசி பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கல. பிகாஸ் தே ஆர் சோ சொஃபஸ்டிகேட்டட், சோ 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 கம்ஃபர்ட், தே ஆர் இன் அஸ் கம்ஃபர்ட். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப 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 கம்ஃபர்டா இருக்கீங்க. மேபி அவங்க வெளியே வீக்கா இல்லாத மாதிரி, வெளியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி கட்டிக்கலாம். பட் தே ஆர் லிட்டரலி எமோஷனலி மென்டலி சோ 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 வீக். ஸோ எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா, நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம தப்பா சொல்லிட்டோமோ, நம்ம வந்து தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிட்டோமோ, நம்ம பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஜேர்னல் பண்ணேன், எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன், எதுக்கு எல்லாருக்குமே என்ன பிடிக்கும்? ஆக்சுவலி என்னோட பாயிண்ட சொல்றதுக்கு ஒரு இடம் இல்லைன்னா, எதுக்கு எல்லாருக்குமே அப்படி பிடிச்சி நான் என்ன பண்ணிட போறேன்? நான் எழுதி பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் ஆன்சர். நோ ஒன், எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும் அவசியமே கிடையாது. எனக்கு குறிப்பிட்ட பீப்புளுக்கு எனக்கு பிடிச்சாலே போதும். இன்ஃபேக்ட் ஜிம்ல வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்கன்னா, அதுல முக்காவாசி பேர் ஒண்ணு மனசுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு பேசுவாங்க. ஒரு சில பேர் ஓகே ஜெனுவனாவே ஜாலியா ஓகே விட்டு பேசினா ஜாலியா இருக்குன்னு பேசுவாங்க. ஒரு சில பேர் பேசணுமேன்ட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருப்பாங்க. அதனால எல்லாருக்குமே இந்த மென்டாலிட்டி நமக்கு ஏன் வரும்னா, அந்த சின்ன வயசுல நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. லெட்ஸே எல்லாருக்கிட்டையுமே நீ ரொம்ப நல்ல பையனா இருந்துக்கணும், எல்லாருக்குமே நான் ரொம்ப பிடிக்கணும்டா, இருக்கிற இடம் தெரியாம விழுந்துட்டு போயிடணும்டா, யார்ட்டையுமே போய் பகை வச்சுக்காது, யார்ட்டையும் சண்டை போடாது, யார்ட்டையும் தேவையில்லாம உன்னோட பாயிண்ட்டை நீ வந்து சொல்லாத, சரி சரி சரின்ட்டே போயிரு. ஓகே, நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஓகே வீண் ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ள போக கூடாதுன்னா நான் அதை ஒத்துக்கிறேன். நான் 100% அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா யூ ஜஸ்ட் நீட் டு பி டெல் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. யூ ஜஸ்ட் நீட் டு டெல் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. யூ ஜஸ்ட் நீட் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. என் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான், என்னோட ஒப்பீனியன் இதுதான், அதையே நான் சொல்லக்கூடாது. இந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த தாட் ப்ராசஸ் தான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண வைக்கும். பட் நீங்க வந்து இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க, நான் வந்து அவங்க சொல்றாங்க ஓகே ஃபைன் கரெக்டா தான் இருக்குங்கிற இந்த தாட் ப்ராசஸ்குள்ள போவாதீங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலி நான் ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு புக் படிச்சிருந்தேன், கான்வர்சேஷன், பேர் மறந்துட்டேன், நான் உங்களுக்கு லேட்டரா அதை வந்து சொல்றேன். ஸோ அந்த புக்ல போட்டுட்டு இருந்த விஷயம் என்னன்னா, மீட்டிங்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், இது வந்து மற்ற இடங்கள்ல நம்ம வந்து ஓகே ஃபைன் நம்ம ஆர்கியூமெண்ட்குள்ள போகலாம், நம்மளோட பாயிண்ட சொல்லலாம், ஓகே ஃபைன். அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல வந்து டிஸ்கம்ஃபர்டான ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வைக்க கூடாது. சாரி, ஆஃபீஸ்ல மற்ற இடங்கள்ல வந்து ஆஃபீஸ்ல உங்க ஸ்பௌஸ் கிட்ட இங்கெல்லாம் வந்து டிஸ்கம்ஃபர்டான ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். பட் ஆனா வெளியே தேவையில்லாத டிஸ்கம்ஃபர்டான ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. பட் டிஸ்கம்ஃபர்டான ஆர்கியூமெண்ட்ஸ்ங்கிறது வேற, ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது வேற. டிஸ்கம்ஃபர்டான ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த சென்ஸ், நீங்க எது சொன்னாலும் உங்களை திரும்பி திரும்பி டிச் பண்ற மாதிரி பேசுறது, நீங்க திரும்பி ரிப்ளை பண்ணாதான் உங்களை விடுவேன் அப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்காங்கன்னா, யூ ஜஸ்ட் நீட் டு பி சைலண்ட் ஆன் தட் சிச்சுவேஷன். பிகாஸ் they just need to provoke you in the sense ஒன்ன வந்து தூண்டி விட்டு அவங்க வந்து ஹாப்பியா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல you just need to be silent. But at the same time when it's come to the opposite, அதாவது வந்து வேற இடங்கள்ல வரும்போது you just need to tell your opinion. If you are with a girl, if you are with a man, if you are with a boy, if you are socializing with strangers, இந்த மாதிரி socializing skill அப்படின்னு வரும்போது you just need to tell your opinion. That how you can find your community people, right? எல்லாருமே உங்களுக்கு வந்து பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிடணும் எந்த விதமான ஒரு பாயிண்ட் அவசியம் கூட கிடையாது. மேபி நீங்களுமே என்ன மாதிரி உங்க வீட்டுல வந்து சொல்லி 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 உங்களை வந்து வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, this will be happen a lot. Because என்னோட சைல்ட்ஹுட் பாத்தீங்கன்னா பயங்கர டாக்ஸிக் ட்ராமா நடந்த ஒரு சைல்ட்ஹுட்.
இன்னைக்கு நான் வந்து மேபி இன்னைக்கு நான் சிரிச்சிட்டு இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், வெளியே போனா ஓகே ஃபைன், எல்லாமே ஓகே, என்னோட ஒரு லைஃபை நான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கேன், கொண்டு போயிட்டு இருக்கேன். பட் என்னோட காலேஜ் ஐ மீன் இங்கேருந்து ஒரு 1 இயர் முன்னாடி வரைக்குமே, என்னோட சின்ன வயசுல இருந்து போன ஒரு இயர் வரைக்குமே பயங்கர டாக்ஸிக்கான ஒரு சர்க்கிள், ட்ராமாஸ் நிறைந்த ஒரு லைஃபை தான் நான் வந்து வாழ்ந்துருந்தேன் ஆக்சுவலி. பட் நவ் ஐ எம் ரெக்கவரிங் ஃப்ரம் எவ்ரி திங் ரைட். ஸோ எல்லாருக்குமே நம்மளுக்கு பிடிச்சதுனால நம்ம என்ன கெயின் பண்ணிட போறோம்? ஒண்ணுமே கிடையாது. லெட்ஸ் சே எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சி போச்சுங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சுனாலே, இல்ல எல்லாருக்குமே என்ன பிடிக்க வைக்கணுங்கிற மென்டாலிட்டி வந்துச்சுனாலே, யூ ஓன்ட் பி லைக் யூ. நீங்களா இருக்க மாட்டீங்க. முக்காவாசி நேரம் நான் பண்ண தப்பு இதாதான் இருந்துச்சு. என்னன்னா, மற்றவங்களுக்கு என்ன பிடிக்க வைக்கணும், பிகாஸ் எங்க வீட்டுல சொன்னாங்க. ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனோம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன வருங்கிறதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. சீரியஸா அதை யோசிக்கவே இல்லை. அதனால என்னாச்சுன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு வேலை, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணி இது என்னாச்சுன்னா, ஓகே மணிக்காக, ஓகே கேர்ள்ஸ்க்காக, ஓகே லவ் பண்ணு, கல்யாணம் இந்த வயசுல இந்த மாதிரியான ஸ்டூபிட் மென்டாலிட்டி எனக்குள்ள போயிட்டு ஐ வில் ஸ்டக் இன் தட் ஸ்டேஜ் ரைட். எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியல, அந்த வேலையிலேயே என்னால லாங் லாஸ்டிங்கா நிக்க முடியல. நான் திரும்பி வேற வேலை மாறிக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலி. ஒரு இயற்கே 2 ஒர்க் மாறிட்டு இருந்தேன் நான். ஸோ நேத்து கூட ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். என்னன்னா, எங்க வீட்டுல வந்து ஈவினிங் குளிக்காது அப்படின்னாங்க. நான் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போய் குளிச்சேன். நான் அவங்க பேச்சை கேட்கணும் அவசியமே இல்லை. எனக்கு கசகசன்னு இருக்கு. எனக்கு தான் ஃபீவர் வர போகுது. மேபி நான் அதே வேர்வையோட உட்கார்ந்து இருந்தேனா, இல்ல எனக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வெட்டியா இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாதிரி கிளிஞ்சியா, ஒரு மாதிரி ஸ்மெல்லியா இருக்க போது எனக்கு தான், பிகாஸ் நான் குளிக்கல அப்படின்னா. அவங்க சொல்றாங்க ஈவினிங் குளிக்காதப்பா சளி பிடிச்சிக்கும். நெவர் எவர் ட்ரை டு பி லைக் மாம்ஸ் பாய் ரைட். இப்படி இருந்தாதான் உங்க லைஃப்ல எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி சொசைட்டி சொல்லலாம், உங்க அம்மா சொல்லலாம், உங்க அப்பா சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், நடக்காது. உனக்கு ஒரு தப்பு பண்ணி நீ கத்துக்கிட்டனா பெட்டர். என்னை பொறுத்தவரை பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்னும் அவசரம் இல்லை. இந்த 4 hour work week அப்படிங்கிற புக்ல வந்து போட்டிருப்பாங்க லைஃப். அதுல ஒரு போயம் இருக்கும். அதுல வந்து ஒரு நிமிஷம் அந்த வாசிச்சு காட்டுறேன். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. இதை நான் படிக்கும்போது எனக்கே ரொம்ப அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு ஆக்சுவலி. ஜஸ்ட் மூமெண்ட். ஓகே, மேபி நீங்க ஓட்டுறதா ஓட்டி பார்த்துக்கங்க, பிகாஸ் பேஜ் வந்து நான் குறிச்சு வைக்கல ஆக்சுவலி. பட் ஆனால் அந்த போயம் வந்து லிட்ரலி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. நான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டே எடுத்து வச்சிருந்தேன் அந்த போயமை. சரி ஓகே ஃபைன். அது எங்க வச்சேன் ஞாபகம் இல்லை சரியா. பட் தட் போயம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, வந்துருச்சு. ஸோ அந்த போயம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, யூ பெட்டர் ஸ்லோ டவுன், டோன்ட் டான்ஸ் சோ ஃபாஸ்ட், டைம் இஸ் ஷார்ட், த மியூசிக் won't லாஸ்ட். Do you run through each day on the fly? When you ask, how are you? Do you hear the reply? When the day is done, do you lie in your bed with the next 100 chores running through your head? You did better slow down. Don't dance so fast. Time is short. The music won't last. ஸோ இதில் சொல்ற விஷயம் ஐ மீன் எனக்குமே பெருசாலாம் எனக்கு நாலேஜ் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, டைம் இஸ் ஷார்ட். எஸ், டைம் இஸ் ஷார்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்காக நீங்க வந்து வேகமா எல்லாத்தையுமே பண்ணணும், வேகமா எல்லாத்தையும் முடிக்கணுங்கிறது ஒரு ஆன்சைட்டிக்குள்ள போய் விட்டுருவோம். வச்சு பட நீங்க எந்த விஷயத்த பண்ணனாலும், படன்னு எந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் அதை போய் முடிகிற இடம் எங்கேயா இருக்கும்னா ஆன்சைட்டியா இருக்கும். பிகாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சைட்டிங்கிறது அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா நிதானமா, இன்ஃபேக்ட் நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா கூட, இன்னைக்கு கூட நான் ஒரு பொண்ணோட போய் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். அவங்க ஜூஸை கடை முடிச்சிட்டாங்க. பட் நான் பொறுமையா தான் குடிச்சிட்டு இருந்தேன். அவங்க கேட்டாங்க, என்ன அவ்வளவு பொறுமையா குடிக்கிற? பதட்டமா நீ வேகமா பண்ணணும் அந்த அர்ஜென்சியோட பண்ணும்போது உன்னால ஒரு ஜூஸை கூட என்ஜாய் பண்ணி குடிக்க முடியாது. பட் நீ பொறுமையா நிதானமா பண்ணும்போது உன்னால
எல்லா விஷயத்துலையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஏன் ரொம்ப டிலே கிராட்டிஃபிகேஷனுக்கு அதிகமான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, பிகாஸ் இன்ஸ்டன்டா கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணாதுங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அதான் மெயின் ரீசன் ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே நான் லவ் பண்ணணும், எல்லாருமே நான் ரொம்ப நேசிக்கணும், அதனால அதுதான் வந்து லைஃப் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே உனக்கு பிடிக்காது. சில பேர் உன் மூஞ்சில் அடிச்சப்பல பிடிக்கலன்னு சொல்லுவான், சில பேர் உனக்கு பின்னாடி போய் வேலையை பார்ப்பான், சில பேர் உன் முன்னாடியே வந்து உன்னை பத்தி தப்பா சொல்லுவான். அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நீ கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். த திங், நீ வந்து உங்க வீட்டுல சொல்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் தான். ஏன் நம்மளால சோஷியலைஸ் ஆக முடியல, ஏன் மத்தவங்கள்ட்ட பேச முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல, ரீசன் என்ன? இந்த ஒரு ஃபியர் தான். எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழமா நமக்குள்ள விதைச்ச அந்த ஒரு ஃபியர் தான். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நான் மேக்ஸிமம் டைம் இந்த ஒரு விஷயம் தான் ட்ரை பண்ணுவேன். நான் வந்து எல்லா டைம் போய் பேச மாட்டேன். இப்ப நான் போய் பேசுறேன், ஓகே ஃபைன், அவங்க எனக்கு கம்யூனிகேட் பண்றாங்க, என்ன பிடிச்சி அவங்க பேசுறாங்களா, பிடிக்காம பேசணுமே பேசுறாங்களா எனக்கு தெரியும். மேபி என்ன பிடிக்காம பேசணுமே பேசுறவங்க கிட்ட நான் பெருசா கம்யூனிகேட் பண்ண மாட்டேன், ஓகே ஃபைன் அப்படின்னு விலகிடுவேன். பட் என்ன பிடிச்சி ஓகே வந்து பேசுறா நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுறாங்கன்னா, ஐ வில் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் தம். பிகாஸ் ஒருத்தவங்க நம்மளை தேடி வரும்போது நம்ம அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது we will have a huge amount of good time with them, right? பீப்புளோட நம்ம வந்து பழகிறதுக்கு இதுதான் மெயினான ஒரு விஷயம். பிகாஸ் சோஷியலைசிங் அப்படிங்கிறது யூஸி நிறைய பேருக்கு வராத ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்லை நம்ம கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெயினான விஷயம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை பிடிக்கிற நிறைய பேரை நீங்க வந்து உங்க லைஃப்ல அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்ப என்னோட கம்யூனிட்டில நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெயின் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, தே ஆர் ட்ரூ ஃபேன்ஸ் ஃபார் மீ. அதாவது அவங்க ஆக்சுவலி என்னோட ட்ரூ ஃபாலோவர்ஸ், லாயல் ஃபேன்ஸ். ஸோ தட்ஸ் வை அவங்க லைஃப்ல ப்ராக்ரஸை பாக்குறாங்க. ஒருத்தர் வந்து சொன்னார் என்னோட கம்யூனிட்டில இருக்கவரு, நான் உங்களை மாதிரியே முட்டை போட்டிருக்கேன், நான் உங்களை மாதிரியே ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நான் உங்களை மாதிரியே வந்து பேண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். அவரோட லைஃபும் நான் சொன்னதை பண்ணும் போது ஆக்சுவலா லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. லெட்ஸே அவர் வந்து ஜிம் போயிருக்காரு, அங்க போயிட்டு வந்து ஒருத்தர் வந்து தப்பா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நீங்க வந்து இந்த மாதிரி தப்பா ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அதெல்லாம் இல்லை, மாசம் சொன்னா எனக்கு தெரியும், நீங்க போங்க அப்படி சொல்லியிருக்காரு. ஒண்ணு இவர் இதே முன்னாடியா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரொம்ப பேசியிருப்பேன். அதாவது என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிருப்பேன், வாங்க மாஸ்டர் போய் கேட்பான் அப்படி அப்படின்னு இருப்பேன். பட் என்னமோ தெரியல, எனக்கு ஓகே ஃபைன், ஓகே அவரோட விருப்பம் நம்ம பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு. இதுதான் ரொம்ப லைஃப்ல முக்கியம். பீப்புள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க தான், பட் நமக்கு தேவையான பீப்புளை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு யாரும் வேணுங்கிறத நம்ம தான் ஜட்ஜ் பண்ணணும். நம்ம தான் நமக்கு பிடிக்கலங்கிறவங்க பின்னாடி போயிட்டு ஆக்சுவலி ஒரு பொண்ணு, ஆக்சுவலி நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, பேசுவாங்க. பட் எனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ற ஒரு பொண்ணுகிட்ட தான் நான் போயிட்டு அதிகமா டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்காக பேசிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக நின்றுட்டு இப்படியே லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 year பிஃபோர் இந்த விஷயத்த நான் வந்து பண்ணிருக்கேன் லைஃப்ல. பட் இப்ப திரும்பி பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. ஆக்சுவலி எதுக்கு எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எதுக்கு பிடிக்காதவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், இந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்துருச்சு. ஸோ சூஸ் த ரைட் பீப்புள். அண்ட் யாரெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க, உங்கள்கிட்ட ப்ராப்பரா, ஐ மீன் உங்களை கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, அந்த மாதிரி மாமா இந்த மாதிரி நான் சொல்றது வந்து ரொம்ப டீசென்டான, ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் சொல்றேன். வாப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அது இருக்கும், மாமா மச்சான் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கும். மேபி கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்னா வாப்போங்கிறது ஆப்வியஸா இருக்கும், அது வேற. பட் ஆனா ரெஸ்பெக்ட், அதாவது உன்னோட தாட்ஸுக்கு உன்னோட ஒப்பீனியன்ஸுக்கு ரொம்ப பிக் ஃபேனா இருக்கிறாங்க, ஓகே ஃபைன், உன்னோட தாட் நல்லா இருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றீங்கன்னா அந்த தாட்டுக்கு அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்க, ஏய் சூப்பர், அவனோட பாயிண்ட் வேற மாதிரி இருக்கு, நீ ரொம்ப சூப்பரா வரும், இந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா தே லைக் யூ த மோஸ்ட். நீங்க அந்த மாதிரி பீப்புளை அடாப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி பீப்புளை நீங்க வந்து வச்சுக்கணும். அவங்களாம் உங்களுக்கு சோஷியலைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சும்மா எனக்கு கணக்கு காட்டணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு இருக்கிறது வந்து தட்ஸ் நாட் அ பிக் டீல். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். பட் they won't loyal and literally happy with you, right? உங்களை பின்னாடி அசிங்கமா பேசிட்டு தான் இருக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு அவங்க கூட எல்லாத்தையுமே சோஷியலைஸ் ஆகணும் தான், ரைட்? நான் சொல்றது ஓகே தான், எல்லாருமே பேசுங்க பழங்க. பட் ரெஸ்பான்ஸ் பண்றவங்க கூட, உங்களை பிடிச்சிருக்குங்கிறவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிடிக்கல வேண்டாங்க பேசாதீங்க. எல்லாருக்குமே அதே மாதிரி எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருந்த அவசியமே கிடையாது. ரிஜெக்ட் பண்றது அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது அவங்களோட சைட்ல, உங்களை நீங்களே ரிஜெக்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா லிங்க் கீழ இருக்கு. என்னோட ஸ்பெஷல் கோச்சிங் வேணும் அப்படின்னா 30 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்கு. 7 days நீங்க என் கூட ஒர்க் பண்ணலாம். தென் உங்களுக்கு இல்ல பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா
மணி வந்து ரீஃபண்ட் ஆயிடும். ஃபைனலி என்னோட கோர்ஸ் பத்தி போஸ்ட் வந்து என்னோட கிளைண்ட் கொடுத்த ஒரு ரிவ்யூவை நான் வந்து போஸ்டா போட்டிருக்கேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக். அங்க லிங்க் இருக்கும். யூ கேன் இங்கேயும் லிங்க் இருக்கு, அங்கேயும் லிங்க் இருக்கு. தென் யூ கேன் பை மை கோர்ஸ் ஆஸ் வெல், ரைட்? பேங்கிற ஆப்ஷன் இருக்கும். பேக்குள்ள போனீங்கன்னா கூகுள் பே காட்டும். கூகுள் பே கொடுத்தீங்கன்னா யூ கேன் பை தட் கோர்ஸ். 35 minutes you will get a huge amount of knowledge from that course, right? என்னோட ஒரு பேசிக்ஸ் என்ன எனக்கு சொல்லி, இப்போ மேபி நான் உங்க இடத்துல இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல சொல்லி தரல. பட் நான் கத்துக்கிட்ட விஷயங்களை அந்த கோர்ஸ்ல நான் வந்து டீடைல்டா ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், பூட் டேப் அப்படிங்கிற என்னோட மெத்தட்ல. அண்ட் ஸோ வீக்லி அந்த ஒரு கோர்ஸ்ல ஒரு 50 to 15 ஒரு செஷன்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு பை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் 15 days கழிச்சு நீங்க வந்து பை பண்றீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பை இட். வென் யாராவது 15 members என்னோட கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 members என்னோட கம்யூனிட்டில நான் ஃப்ரீயா 1 month ஜாயின் பண்ண வைக்க போறேன். இஃப் யூ நீட் இட் just go and buy this. So I will see you in another video. Thank you for watching my video. Be strong, stay positive.